இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டம் என்றால் என்ன? இந்த உலகில் பொருளாதாரத்தோடு சொத்து செல்வங்களோடு வாழ்ந்த ஒருவர் மரணிக்கின்ற வேளையில் அவருடைய சொத்துகளையும் அவருடைய பொருளாதாரத்தையும் விட்டு செல்கிற நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அவர் விட்டு செல்கின்ற பொருளாதாரமும் சொத்தும் இஸ்லாமிய வாரிசுரிமை அடிப்படையில் எவ்வாறு பங்கு வைக்கப்பட வேண்டும் என்பதுதான் இல்முல் மீராத், இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டம் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு மிக துல்லியமாக சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். ஒருவருக்கு வீடு இருக்கலாம், வாகனம் இருக்கலாம், காணிகள், தோட்டம், துறவுகள், அல்லது அவருடைய பேங்கில் பல கோடிக்கணக்கில் பணத்தை அவர் சேமித்து வைத்துவிட்டு மௌத்தாகி இருக்கலாம். எனவே ஒருவர் சொத்துள்ள நிலையில் மரணித்தால் அதற்கு சொல்லுவது தரிக்கா என்று, அவர் விட்டு செல்கிற சொத்துக்கள். அந்த மையத்துடைய சொத்துக்களை எவ்வாறு நாங்கள் உயிரோடு இருக்கிற நாங்கள் கையாள வேண்டும் என்பதுதான் ஃபராயில் என்று சொல்லக்கூடிய பங்கீட்டு சட்டம், சொத்து பங்கீடு என்று சொல்லுவோம். யார் யாருக்கு எவ்வளவு பங்கு போக வேண்டும், குழந்தைகள் இருந்தால், மனைவி இருந்தால், கணவன் இருந்தால், சகோதரர்கள் இருந்தால், தாய் தந்தை இருந்தால், அவர்களுக்கெல்லாம் அவர் விட்டு செல்கிற சொத்தில் எவ்வளவு பங்கு போய் சேர வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் பேசுகிற மிக முக்கியமான சட்டம் தான் இந்த வாரிசுரிமை சட்டம். நீங்க தொழுகை எடுத்தால் அறிஞர்களுக்கு இடையில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. மதுஹப் எடுத்தால் 4 மதுஹபிலும் தொழுகையினுடைய சட்டங்களில் வேறுபாட்டை பார்க்கலாம். ஆனால் எந்த மதுஹபிலும் கருத்து வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு சட்டம் என்று சொன்னால் அது வாரிசுரிமை சட்டம் தான். ஏனென்றால் அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் மிக தெளிவாக பேசியிருக்கிறார். குர்ஆனுடைய சூரத்து நிசா 4வது அத்தியாயத்தின் 11வது, 12வது, 13வது, 14வது இந்த 4 வசனங்களையும் வீட்டுக்கு போய் நீங்கள் எடுத்து படித்து பார்த்தால் மிக துல்லியமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கணக்கு போட்டு ஒருவர் விட்டு செல்கிற சொத்தில் யார் யாருக்கு எவ்வளவு எவ்வளவு பங்குகள் போக வேண்டும் என்பது ஆணித்தரமாக பேசப்பட்டிருக்கிறது. அதில் சஹாபாக்களுக்கு மத்தியிலோ பின்வந்த மதுஹபுடைய அறிஞர்களுக்கு மத்தியிலோ கருத்து வரும் சகோதரர்களே, இது மிக முக்கியமான ஒரு சட்டம், மிக தெளிவான சட்டம். அல்லாஹ் குர்ஆனில் மிக தெளிவாக கணக்கு போட்டு ஒரு கணக்கு பாடமே நடத்தி இருக்கிறான், யாருக்கும் குழப்பம் இல்லாமல். ஆனால் இப்படி ஒரு சட்டம் இருப்பதே எங்களில் பலருக்கு தெரியாது. சமூகத்தில் அது பேசப்படுவதும் கிடையாது, அரிதிலும் அரிது. எப்படி தொழுகை கடமையோ, எப்படி ஜகாத்து கொடுப்பது வசதி படைத்தவர்கள் மீது கடமையோ, எவ்வாறு வசதி படைத்தவர்கள் ஹஜ் செய்வது கடமையோ, ரமலானில் நோன்பு நோற்பது கடமையோ, அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான் ஃபரீலத்தம் மினல்லாஹ். இந்த இல்முல் மீராத் வாரிசுரிமை சட்டத்தை பற்றி ஒருவர் தெரிந்து அறிந்து அதை நடைமுறைப்படுத்துவது என்பது அல்லாஹுடைய ஃபர்லுகளில் ஒன்று என்று அல்லாஹுடைய குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ்வால் இந்த சமுதாயத்திற்கு கடமையாக்கப்பட்ட கடமைகளில் அது ஒன்று. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு இஸ்லாம் வலியுறுத்தி சொல்கிற ஒரு சட்டம் தான் வாரிசுரிமை சட்டம். இதை நானும் நீங்களும் தெரிந்து கொள்வது, அறிந்து கொள்வது, படிப்பது காலத்தினுடைய தேவை. இன்றைக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா அரபு மதரசாக்களையும் நீங்கள் எடுத்து பார்த்தால் கடைசி 2 வருடங்கள் இந்த இல்முல் மீராத்தை தான் படிப்பிப்பார்கள். கடைசி 2 வருடங்களுக்கு குறையாமல் மாணவர்கள் தனியே படிக்கிற ஒரு பாடம் என்றால் அது இந்த இல்முல் மீராத் வாரிசுரிமை சட்டம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த வாரிசுரிமை சட்டத்தை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சூரத்து நிசாவில் 11வது 12வது வசனங்களில் அப்படியே யார் யாருக்கு எவ்வளவு கணக்குகள் போக வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு வந்து மிக முக்கியமான ஒரு செய்தியை குர்ஆனிலே சொல்கிறார். அதைத்தான் நானும் நீங்களும் மிக கவனமாக கவனிக்க வேண்டும். என்ன சொல்கிறான்? சூரத்து நிசாவுடைய 13வது வசனம், ஒருவர் மரணித்தால் அவருடைய குழந்தைகள் ஆணுக்கு எவ்வளவு போக வேண்டும், பெண் குழந்தைக்கு எவ்வளவு போக வேண்டும், தாய் தந்தை இருந்தால் அவர்களுக்கு எவ்வளவு போக வேண்டும், சகோதரன் சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்கு எவ்வளவு போக வேண்டும், மனைவி இருந்தால் மனைவிக்கு அவருடைய சொத்தில் எவ்வளவு பங்கு உரித்தானது என்றெல்லாம் அல்லாஹ் பேசிவிட்டு சொல்கிறான், தில்க ஹுதூதுல்லாஹ், இவைகள் அல்லாஹுடைய வரம்புகளாகும், அல்லாஹ் இட்ட சட்டமாகும்.
وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ يُدْخِلْهُ جَنَّاتٍ تَجْرِي مِن تَحْتِهَا الْأَنْهَارُ. யார் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் இந்த சட்டத்தில் கட்டுப்பட்டு நடக்கிறாரோ அவரை அவன் சுவர்க்கத்தில் நுழைவிக்கிறான், அதன் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், ஹாலிதீன ஃபீஹா, அந்த சுவர்க்கத்தில் அவர் நிரந்தரமாக இருப்பார் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வதாலிகல் ஃபௌசுல் அதீம், அதுதான் மகத்தான வெற்றியாகும். யார் ஒருவர் இந்த உலகத்தில் அல்லாஹுவால் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வாரிசுரிமை சட்டத்தை உரிய முறையில் நடைமுறைப்படுத்துகிறாரோ, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் வழிபட்டு உள்ளதை உள்ளபடி ஒருவர் நடைமுறைப்படுத்தினால் அவரை நாம் சுவர்க்கத்தில் நுழைவித்து நிரந்தரமாக அங்கு வைக்கிறோம் என்று அல்லாஹுடைய குர்ஆன் சொல்கிறது. அதே நேரம் அல்லாஹுடைய எச்சரிக்கையை பாருங்கள், வமை யஅஸில்லாஹ வரசூலஹு, யார் இந்த சொத்து பங்கீட்டு விடயத்தில் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாறு செய்கிறாரோ, சொத்து பங்கீட்டை அல்லாஹ் சொல்லுவதை போல ஒருவர் பிரிக்காமல் இந்த சொத்துக்களை வாரிசுரிமை சட்டத்தின் பிரகாரம் ஒருவர் தனக்கு ஹலாலாக்கி கொள்ளாமல் வயதஅத்த ஹுதூதஹு, அல்லாஹ் இட்டிருக்கிற இந்த வரம்புகளை யார் மீறுகிறாரோ அல்லாஹ் சொல்கிறான், யுதுஹில்ஹு நாரன் ஹாலிதன் ஃபீஹா, அவரை அல்லாஹ் நரகில் நுழைவித்து அங்கு அவரை நிரந்தரமாக வைக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அப்ப வாரிசுரிமை சட்டத்தை ஒருவர் நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் அவர்கள் இட்ட வரம்பை ஒருவர் கடந்து சென்று மாறு செய்தால் அவரை அல்லாஹ் நரகத்தில் நுழைவிப்பான், அதில் அவர் நிரந்தரமாக இருப்பார் என்று அல்லாஹுடைய குர்ஆன் எச்சரிக்கிறது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வலஹு அஸாபும் முஹீன், அந்த நரகத்தில் அவருக்கு இழிவு தரும் வேதனையை நாம் வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹுடைய குர்ஆனிலே அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிற ஒரு விடயம் தான் இந்த வாரிசுரிமை சட்டம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த வாரிசுரிமை சட்டத்தை படிக்க வேண்டியது ஒவ்வொரு மூமினின் கடமை. நம்ம இன்று இருப்போம், நாளை மௌத்தா போயிடுவோம். நம்ம மரணித்தால் எங்களுடைய சொத்துகள் விடயத்தில் எங்களுடைய குடும்பத்தார், எங்களுடைய வாரிசுகள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு தகப்பனும், ஒவ்வொரு கணவனும், ஒவ்வொரு தாயும், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வசியத்து செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை. நான் மௌத்தானால் என்னுடைய சொத்து இவ்வாறு தான் பிரிக்கப்பட வேண்டும். ஏன் இந்த சட்டத்தை இஸ்லாம் போட்டிருக்கிறது? ஒருவருக்கு எந்த நிலையிலும் மௌத்து வரலாம், அவருடைய சொத்து அநியாயமான முறையில் பிரிக்கப்பட்டு விடக்கூடாது, அவருடைய சொத்து விடயத்தில் யாருக்கும் அநீதம் இழைக்கப்பட்டு விடக்கூடாது. நாங்கள் பார்க்கிறோம், திடீரென்று ஒரு மௌத்தாகிவிட்டால் அவருடைய சொத்து விவகாரத்தில் சொந்த குழந்தைகள் சண்டையிட்டுக் கொள்வதை பார்க்கிறோம். சொத்து விடயத்தில் சகோதரர்களுக்கிடையில் வெட்டுக்குத்து வருகிற அளவுக்கு எமது சமூகத்தில் பாரிய பிரச்சனைகள் ஒருவர் மரணித்ததன் பின்னாடி, மையத்தை அடக்குவதற்கு முன்னாடியே சொத்து விவகாரத்தில் ஆகப்பெரும் பிளவுகளை நமது சமுதாயத்தில் பார்க்கிறோம். அதற்கு மிகப்பெரிய காரணம் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சொத்துரிமை பற்றிய தெளிவான ஒரு பார்வை எங்களுக்கு இல்லை என்பது மட்டும்தான். இந்த தலைப்பில் அதிகமாக உரைகள் நிகழ்த்தப்படுவது மிக குறைவு. அல்லாஹ் அருள் செய்த சிலரை தவிர பலர் இந்த தலைப்பை சமூகத்துக்கு பேசுவதில்லை. அதனாலோ என்னமோ எங்களுக்கு வாரிசுரிமை சட்டம் என்றால் என்னென்றே தெரியாத ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இது தொழுகையை போல ஒரு கட்டாய கடமை. ஒருவர் மரணித்ததன் பின்னால் அவருடைய சொத்து இவ்வாறு தான் பிரிக்கப்பட வேண்டும் என்பது நான் சொன்னதல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னதல்ல, அல்லாஹ் குர்ஆனில் மிக தெளிவாக சொன்ன சட்டம். இப்படித்தான் இந்த சொத்து பிரிக்கப்பட வேண்டும். ஒருவர் மரணித்ததன் பின்னாடி அவனுடைய வாரிசுகள் அனாதையாக ஆகிவிடக்கூடாது, ஏழைகளாக ஆகிவிடக்கூடாது, ரோட்டுக்கு வருகிற நிலைக்கு அவர்கள் ஆகிவிடக்கூடாது, அவர்களை பணக்காரர்களாக மாற்ற வேண்டும் என்று அல்லாஹுடைய திருமறை குர்ஆன் ஒருவர் மௌத்தாகிவிட்டால், மரணித்து விட்டால், அவருடைய மையத்துக்கு பிறகு, அவருடைய மௌத்துக்கு பிறகு அவருடைய சொத்து எவ்வாறு கையாளப்பட வேண்டும் என்கிற துல்லியமான சட்டத்தை அல்லாஹ் குர்ஆனிலே வரையறுத்திருக்கிறான். அதை நடைமுறைப்படுத்தினால், அதை இந்த சமுதாயம் எடுத்து நடந்தால் இந்த சமுதாயத்தில் பாரிய குழப்பங்கள் குறையும், நிறைய ஃபித்னாக்கள் இல்லாமல் போகும். அந்த வாரிசுரிமை சட்டம் மீறப்படுவதனால தான் இன்றைக்கு சமூகத்துக்குள் மிக பெரும் குழப்பங்களும் மிக பெரும் பாவங்களும் அநியாயங்களும் வருவதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்கள் மீது கடமையாக்கி இருக்கிற மிக முக்கியமான ஒரு கடமை என்பதை உள்ளத்தில் ஆரம்பமாக நானும் நீங்களும் பதிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம்.